ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஈசன் ஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இந்த கிரம்பிள் ஃபேமிலி போகும் பார்க்க போகிறோம். கிரம்பிள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா, எப்போ பார்த்தாலும் புலம்பிகிட்டே இருக்கிறது, இல்லைனா முணுமுணுத்துட்டே இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபேமிலி ஏன் புலம்பிகிட்டே இருக்காங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? போயம் பார்க்கலாம் வாங்க. There is a family nobody likes to meet. They live, it is said, on complaining street. ஒரு ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள யாருமே பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்களாம். எதனாலனா அவங்க கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, கம்ப்ளைனிங்னா தெரியல, குறை சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அதுதான். தென் இந்த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டென்ட் பிசைட். ஸோ எப்பவுமே திருப்தி அடையாத, சாட்டிஸ்ஃபை ஆக முடியாத ஒரு சிட்டில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். தென் அந்த சிட்டி கிட்ட ஒரு ரிவர் இருக்கான், அது பேர் டிஸ்கண்டென்ட் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்கண்டென்ட்னா மனநிறைவு இல்லாம இருக்கிறது தான் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல என்ன பார்த்தோம், ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்களை யாரும் மீட் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்க கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்லயும் அந்த சிட்டி நேம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாத சிட்டிலையும் இருக்காங்க. அங்க இருக்க ரிவருக்கு பேர் என்ன, டிஸ்கண்டென்ட் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து மனநிறைவே இல்லாத ஒரு ஃபேமிலின்னு சொல்றாங்க. தென் they growl at that and they growl at this. ஸோ அதுவா இருந்தாலும் முணுமுணுப்பாங்களாம், இதுவா இருந்தாலும் முணுமுணுத்துட்டே தான் இருப்பாங்களாம். வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் மிஸ். அவங்களுக்கு என்னதான் வந்தாலுமே சரி, அதுல ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க. மிஸ்னா குறை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வெதர் தி ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள், தே ஆர் ஆல் நோன் பை த நேம் ஆஃப் கிரம்பிள். ஸோ அவங்களுடைய நிலைமை வந்து ஹையாவே இருந்தாலுமே சரி, அவங்களுக்கு எல்லா திங்ஸும் கிடைச்சாலுமே சரி, ஹையா இருந்தாலும் ஹம்பிளா இருந்தாலுமே சரி, அவங்க ஃபேமிலி எப்படிதான் இருப்பாங்க, முணுமுணுத்துட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செகண்ட் ஸ்டாண்ட்ஸால. தென் பாருங்க, the weather is always too hot or cold, summer and winter alike days cold. ஒரு வெதர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்தாலும் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவாங்களாம், கோல்டா இருந்தாலும் என்னடா இது கோல்டா இருக்குன்னு சொல்லுவாங்களாம், சம்மரா இருந்தாலும் சரி விண்டரா இருந்தாலும் சரி பத்தி குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. அந்த மாதிரி ஒரு ஒரு கிரம்பிள் ஃபேமிலி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ல வந்து எதுவுமே நல்லா போகாதுன்றாங்க, எதுவுமே நல்லபடியா நடக்காது. ஏன்னா எது நடந்தாலுமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Then they growl at the rain and they growl at the sun. In fact, their growling is never done. ஓகேங்களா? ஸோ அவங்க சன்னை பார்த்தும் முணுமுணுத்துட்டு தான் இருப்பாங்களாம், வெயில பார்த்தாலும் முணுமுணுத்துட்டு தான் இருப்பாங்களாம், ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்களாம். தென் அவங்க க்ரோல் என்னதான் எப்பவுமே நிற்காது அப்படின்னு சொல்றாங்க. And if everything pleased them, there isn't a doubt they would growl that they would nothing to grumble about. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைனாலும், குறை சொல்ல எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு குறை சொல்லுவாங்களாம், சரிங்களா? ஸோ அவங்களுக்கு எல்லாமே நிறைவா இருந்தாலுமே குறை சொல்றதுக்கு எந்த விஷயமும் இல்லையே அப்படின்றதே ஒரு குறையா சொல்லுவாங்க அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. தென் பட் த குவெரஸ்ட் திங் இஸ் தட் not one of the same can be brought to acknowledge his family name. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு மர்மமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே அந்த ஃபேமிலியில இருக்கவங்க நான் குறை சொல்ற ஃபேமிலி தான் அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்களாம். நமக்கே தெரியும்ல, யார் மிஸ்டேக் பண்றாங்களோ அவங்க நான் தான் பண்ணன்றதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே போலதான் இங்கேயும் அந்த ஃபேமிலியில இருக்க யாருமே நான் இப்படிப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டாங்க. For never a grumble will own that he is connected with it all you see. அதையும் அதுதான் சொல்றாங்க. ஸோ அந்த ஃபேமிலியில இருக்கவங்க யாருமே நான் கிரம்பிள் ஃபேமிலியை சேர்ந்தவன் அப்படின்றத ஒத்துக்க மாட்டாங்க. The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. And before her dreams of the terrible jumble, he is adopted into the family of grumble. So இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணாங்கன்னா அவங்களுமே குறை சொல்றதுக்கு முணுமுணுக்கிறதுக்கு கத்துப்பாங்களாம். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த மாதிரி ஃபுல்லா கத்துக்கிறதுக்குள்ளாரியே, அதை பத்தி யோசிக்கிறதுக்குள்ளாரியே அந்த ஃபேமிலியில அடாப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடாப்டட்னா அடாப்ட் பண்ணி தத்தெடுத்து அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு மெம்பரா ஆயிடுறது தான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? Then and so it were wisest to keep our feet from the wandering into the complaining street and never to growl whatever we do, lest we be mistaken for the grumblers too. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கால்கள் வந்து அந்த தெரு பக்கம் போகாம நம்ம கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான கிரம்பிள் ஸ்ட்ரீட்க்கு வந்து நம்ம கால்கள் போகாம நம்ம தடுத்து வச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம எது பண்ணாலும் நம்ம முணுமுணுக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஸோ அப்படி முணுமுணுத்துட்டு இருந்தோம்னா நம்மளும் கிரம்பிளர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிஸ்டேக்கா நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then let us learn to walk with a smile and song. ஸோ இப்போ என்ன, no matter if things do something goes wrong. ஸோ என்னதான் தவறா நடந்தாலும் சரி, நம்ம ஒரு ஸ்மைலோட அதை மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. And then be our station high or humble, we will never belong to the family of grumble. நம்மளுடைய நிலைமை ஹையா இருந்தாலும் சரி, கவலைக்கிடமா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி,
நம்ம கிரம்பிள் ஃபேமிலி மாதிரி ஆகிடக்கூடாது, நம்ம எதை பத்தியும் குறை சொல்லக்கூடாது, முணுமுணுக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போயமும் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம எப்படி இருக்கணும்ன்றத வந்து சொல்ற மாதிரி இருந்தது. ஸோ இதை எழுதினவங்க வந்து லூசி மவுட் மான்கோமேரி. ஸோ ஆத்தர் பத்தி பார்க்கலாமா? எல்எம் மான்கோமேரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 1874 இருந்து 1942 இவங்களோட பீரியட். இவங்க யாருன்னா ஒரு கெனடியன் ஆத்தர் அப்படின்னு சொல்றாங்க. கெனடியன் இவங்க. பெஸ்ட் நோன் ஃபார் சீரீஸ் ஆஃப் நாவல்ஸ் பிகினிங் இன் 1908 வித் ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ். ஸோ 1908ல வந்த ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படின்ற நாவல் மூலியமா தான் இவங்க ஃபேமஸ் ஆனதா சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்க நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன பாருங்க, 20 novels and 530 short stories, 500 poems and 30 essays வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. The prolific writer Montgomery published over 100 stories. 100 stories வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். 1897ல இருந்து 1907 இந்த 10 yearsல வந்து பாத்தீங்கன்னா 100 stories வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. Then Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஸ் ரீடர்ஸ் எல்லாமே வந்து மான்கோமேரியோடைய பப்ளிஷ்டு ஒர்க்ஸ் எல்லாமே வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. டைரிஸ் ஒர்க்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதாங்க சொல்றாங்க. தென் கிளாசரி பார்த்துலாம். டிஸ்கண்டென்ட்னா என்ன பார்த்தோம்னா டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் ஓன் சர்க்கம்ஸ்டன்சஸ். நம்மளை சுற்றி எந்த விஷயம் இருந்தாலும் அதை வச்சு திருப்தி அடைய முடியாமல் இருக்கிறது தான் டிஸ்கண்டென்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் அமிஸ்னா நாட் குவைட் ரைட். ஓகேங்களா? ஸோ சரியா இல்லாம. ஓகேங்களா? தென் க்ரால்னா என்னது, மேக் அ லோ கட்டரல் சவுண்ட் இன் த த்ராட். ஓகேங்களா? முணுமுணுக்கிறோம்ல அதை தான் வந்து கிரம்பிள் அப்படின்னு சொல்றோம், க்ரால் அப்படின்னு சொல்றோம். தென் க்ளூமினா சேட் ஆர் அன்ஹாப்பி ஆர் டிப்ரெசிங். ஸோ சேடாகவும் இல்லை அன்ஹாப்பியாகவும் டிப்ரெசிங் மூணுமே ஒரே மீனிங் தான் க்ளூமினா. தென் குவெரஸ்ட் வந்து த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆர் த மோஸ்ட் அன்யூஷுவல் திங். ஓகேங்களா? குவெரஸ்ட்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது, அன்யூஷுவலா இருக்கிறது தான் குவெரஸ்ட் திங் சொல்றாங்க. தென் அக்னாலேஜ்னா தெரியும், நம்ம ட்ரூத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். அக்செப்ட் ஆர் அட்மிட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் ட்ரூத் ஆஃப். தென் டெரிபிள்லாம் தெரியும் இல்லையா, எக்ஸ்ட்ரீம்லி பேடா சீரியஸா இருக்கிறதா, ரொம்ப டெரிபிளா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. தென் வேண்டரிங் பாருங்க, வாக்கிங் ஆர் மூவிங் இன் அ லெஷரி ஆர் எய்ம்லெஸ் வே. ஓகேங்களா? வேண்டரிங்னா அப்படியே சுத்தி தெரியறது தான். ஓகேங்களா? தென் கிரம்பிள் கம்ப்ளீட் அபவுட் சம்திங் இன் அ பேட் டெம்பர்ட் வே. ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி இது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட் டெம்பர்ட்ல சொல்றது தான் கிரம்பிள் சொல்றாங்க. தென் புக் பேக் பார்க்கலாமா? There's a family nobody likes to meet. They live, it is set on complaining street. Where does the family live? எங்க வாழ்ந்தாங்க அந்த family? complaining streetல. Then why do you think the street is named as complaining street? எதனால இந்த ஸ்ட்ரீட்க்கு பேரு complaining streetனு வந்துச்சு? It is named so because the people there always complain about everything. அவங்க இருக்க peoples எல்லாத்த பத்தியும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. So it's a complaining street. They growl at that and they growl at this. Whatever comes, there is something amiss. What does the word growl mean here? Okay, growl அப்படின்ற வேர்ட் எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, growl means to complain or grumble angrily. So complain பண்றது தான். சரிங்களா? முணுமுணுக்கிறது grumble. Then why do they find everything amiss? எதனால எல்லாமே மிஸ்ஸாவே பார்க்கறாங்க, மிஸ்ஸாவே? They find everything amiss because they are never satisfied and always look for faults. ஓகேங்களா? அவங்க எப்பவுமே சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அதுக்கு குறைய மட்டும் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. Then third one, nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. What is the opinion about the folks you meet down the street? The opinion is that nothing goes right with them and they are always unhappy. So அவங்க கிட்ட எதுவுமே சரியாவே போகாது, எப்பவுமே அவங்க ஒரு அன்ஹாப்பியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. What does the word gloomy mean here? Gloomyனா என்ன? gloomyனா sad, dull and unpleasant-ஆ இருக்கிறது தான் gloomyன்னு சொல்றாங்க. இந்த வேர்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணதா இருக்கிறதுனால எக்ஸாம்ஸ்ல வரதுக்கான சான்சஸ் இருக்கு. Then fourth one, the worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. What is the worst thing that can happen if anyone stays with them? இது அவங்க கூட யாராவது ஸ்டே பண்ணா அது என்ன ஒரு கெட்ட விஷயம் நடக்கும்னா, a person will also start complaining. அந்த பர்சனும் இந்த கம்ப்ளைண்ட் ஃபேமிலி மாதிரியே கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். What are the ways of the grumble family? The ways are complaining, grumbling and finding faults in everything. So waysனா அவங்க எந்தெந்த விதமா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கிரம்பிள் முணுமுணுக்கிறாங்க அண்ட் ஃபால்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான் அவங்களோட வேலையே. Then fifth one, and so it were wisest to keep our feet from wandering into the complaining street. What is the wisest thing that the poet suggests? எது வந்து வைஸான திங்கா சொல்றாங்கன்னா, to avoid going to or becoming like the people of complaining street. அந்த ஸ்ட்ரீட் பக்கம் போகாம அவாய்ட் பண்றது தான் நல்லது, இல்லைன்னா அவங்கள மாதிரியே ஆயிடுவோம்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுதான் wisest thing in this poem. What is the phrase to keep our feet from wandering refer to? So இந்த phrase to keep our feet from wandering என்ற phrase வந்து எதை மீன் பண்ணுதுன்னு சொல்றாங்க? To stay away from bad habits.
லைக் கம்ப்ளைனிங் அண்ட் நெகட்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ இதனுடைய லிட்டரல் மீனிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் தூரமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நெகட்டிவிட்டியை பற்றி பேசக்கூடாது அப்படின்றது தான். Then let us learn to walk with a song, no matter if things to do sometimes go wrong. What does the poet expect everyone to learn? நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளுக்கு தப்பா போகும்பொழுது அதை நினைச்சு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கேஷுவலா எடுத்துக்கிட்டு வாக் வித் சாங்னா நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கணும்ன்றது தான் சொல்றாங்க. The poet expects everyone to learn to stay cheerful and positive-ஆ இருக்கணும். ஓகேங்களா? cheerful-ஆவும் பாசிட்டிவா இருக்கணும்னு தான் சொல்றாங்க. What should we do when things go wrong sometimes? We should remain happy, stay positive and not complain. ஸோ ஒரு விஷயம் தப்பா போயிடுச்சுன்னா அதை பத்தி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணாம கொஞ்சம் ஹாப்பியா ஸ்டே பண்ணி நம்ம பாசிட்டிவா ப்ரொடக்டிவா யோசிக்கணும் அப்படின்றது தான் இந்த போமோடைய ஒரு மாரலே. ஓகேங்களா? தென் கிரம்பிள் ஃபேமிலி நம்ம போய்டிக் டிவைசஸ் பார்க்கலாமா? பாருங்க, கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றதும், நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்றதும், டிஸ்கண்டன்ட் டிசைடு, ஓகேங்க, திருப்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்றதும், இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸ்க்கு இருக்கக்கூடிய அட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு வந்து கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் அ பர்சனிஃபிகேஷன். ஸோ அந்த பர்சனையும் அந்த ஸ்ட்ரீட்டையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் அ மெட்டாஃபர், கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால இட்ஸ் அ மெட்டாஃபர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வச்சு நம்ம சொல்லும்போது இட்ஸ் அ எபித்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்றது ஒரு எபித்தட். ஓகேங்களா? தென் பாருங்க, தே கிரால் அப்படின்னு வருது அனஃபோரா. தென் ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள் அப்படின்றது பர்சனிஃபிகேஷன். ஸோ முணுமுணுக்கிறதுன்றது ஒரு பர்சனுக்கு உண்டான அட்ரிபியூட், அந்த ஃபேமிலிக்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இட்ஸ் அ பர்சனிஃபிகேஷன். ஸோ இந்த கிரம்பிள் ஃபேமிலி போகும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ.